வர சிவாவை பார்த்துட்டு வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க நம்ம சிந்து. சிந்து என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் சிவாவோட காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சிவா தள்ளி போகிறாரு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆசீர்வாதம் வாங்குறியா, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் ஆசீர்வாதம் வாங்கலை, எனக்கு நல்லா தெரியும்டி, என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் உன்னை நான் மன்னிச்சிடுவேனா, நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டா நான் வந்து உன்னை மன்னிச்சிடணுமா, இங்கே பாருங்கள் நான் மன்னிப்பு கேட்கல, ஆசீர்வாதம் வாங்கலை, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க, அதனால் நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ ஏன் சொல்ல மாட்ட, நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டல, நீ சொன்ன மாதிரியே வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டல, இதுவும் சொல்வேன் இதுக்கு மேலேயும் சொல்வேன், ஆனால் உனக்கு எனக்கு நான் கொடுக்குற தண்டனையிலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போது நீங்கள் புருஷன்னா உங்கள் பொண்டாட்டி, அவ்வளோதான், நமக்குள்ளே வந்து பந்தங்கள் ஏற்பட்டிருக்கு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா வாழ பாருங்கள், அதை நீ சொல்கிறியா, நீ பண்ண பச்சை துரோகத்தை எப்படி என்னால் மறக்க முடியும், நீ பண்ண எந்த துரோகத்தையும் என்னால் மறக்கவே முடியாது, இந்த ஊரில் இருக்கவங்களாம் என்னை எப்படிலாம் பார்த்தாங்க தெரியுமா, எப்படி மரியாதையோடு என்கிட்ட பேசுவாங்க தெரியுமா, ஆனால் இப்போது என்னை பார்த்தா ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, ரொம்ப அருவருப்பாக பார்க்குறாங்க, என்ன காரணம்னா நான் 2 பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க, இதுக்கெல்லாம் யார், நீ தானே காரணம், உன்னோட மனசை வந்து காயப்படுத்த பத்தாதுன்னு இந்த ஊர்க்காரங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி குறுக்கி நிற்க வச்சிட்டல, நான் சும்மாவே விடமாட்டேன், நீ உன்னை இவ்வளோ காரணமான உன்னை இதே ஊருக்கு முன்னாடி நீ எப்படிப்பட்டவ, என்னை எப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துவேன், அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யோசிக்கிறாங்க சிந்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இது வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வேலை செய்கிற அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம சிவா வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதை வந்து சிந்து பார்த்துட்றாங்க. ஐயோ இவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சா, அதனால தான் பேசிகிட்டு இருக்காரா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கையில் ஒரு பேப்பர் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சா, அதான் பேசுகிறாரா, ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்ப பயப்படுறாங்க. உடனே ஓடி போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ சொல்லு அப்படின்னு வந்து உண்மையை சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு. இல்லை சிவா சார் என்கிட்ட விசாரித்தார், இந்த மாதிரி வந்து என்னோடய மொபைலை யாரோ எடுத்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, வந்து இந்த வீட்டில் யாருன்னு தெரியல, யாராவது புது ஆளுங்க யாராவது வந்துட்டு போனாங்களா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரித்தார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சோ அப்படின்னு. ஆமாம் எனக்கும் பயமாக இருக்குது வந்து சிந்து, அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயந்துக்கினே இருக்குது, ஒரு வேளை அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது இந்த குடும்பம் என்னை விட்டே வைக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க சிந்து யோசிக்கிறாங்க. ஒரு வேளை அவருக்கு விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, தெரியவே விடக்கூடாது, இந்த விஷயம் தெரிந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும், விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அப்போ வந்து அங்கே வராரு நம்ம சிவா வந்து என்ன யோசிக்கிறேன், பார்த்தல விசாரணையை நான் ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் தானே இருக்குது உனக்கு, நீ எப்படி இந்த வீட்டில் பயன்படுத்தின என்னோடய ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், இந்த வீட்டில் உள்ளவங்களை வச்சு தான் நீ பயன்படுத்தியிருக்க, அது யாருன்னு எனக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வரும், அப்போது எல்லார் முன்னாடியும் அவங்க முகத்திலேயே நான் கிழிக்கிறேன், நீ எப்படி என் ஃபோனை எடுத்து இந்த மாதிரி மெசேஜெலாம் அனுப்பிச்சிருக்க அப்படின்ற விஷயத்தையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த வீட்டில் உள்ளவங்க யாரோ தான் உனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அந்த ஆளை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு அப்படியே வந்து தூக்கி வாரி போட்டு சிந்துக்கு, அவ்வளோதான் அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவார், அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த பொண்ணு மூலமாக வந்து நம்மளோட திட்டம் வந்து வெளியே வந்துடும், எல்லாம் முன்னாடி எப்படி முடிக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து ரொம்ப டென்ஷனாக வராங்க. வந்து பைரவி வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் எல்லாம் வந்து அவங்க போட்டு உடைச்சது எல்லாம் சிதறி இருக்கிறது எல்லாமே பார்த்தா ஒழுங்காக இருக்குது. அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆறுமுகம் எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.